எரிசக்தி மற்றும் நிதி சந்தைகளை கலக்கியுள்ள போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை ஈரான் ராணுவம் நிராகரித்த நிலையில புதன்கிழமை அன்னைக்கு இஸ்ரேலும் ஈரானும் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருது. அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஈரான் கூறியிருக்கு. கடுமையான நிலைப்பாட்டை கொண்ட புரட்சிகர பாதுகாப்பு படையினரின் ஆதிக்கத்தில் உள்ள ஈரானின் ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைந்த கட்டளையகத்தால் பேச்சுவார்த்தைகள் நிராகரிக்கப்பட்ட இந்த சூழல்ல அமெரிக்கா 15 அம்ச திட்டத்தை விவாதத்திற்காக தெஹ்ரானுக்கு அனுப்பியுள்ளதா செய்திகள் வெளியாகியிருக்கு. ட்ரம்பின் போராட்டத்தின் நிலை உங்களுக்கு நீங்களே பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு சென்று விட்டதா என்று ஈரானின் கூட்டு ராணுவ கட்டளையகத்தின் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் லோஸ்பாகாரி ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் கூறியுள்ளார். எங்களை போன்றவர்களால் உங்களை போன்றவர்களுடன் ஒருபோதும் ஒத்துப்போக முடியாது. நாங்கள் எப்போதும் சொல்வது போல எங்களை போன்ற யாரும் உங்களுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்ய மாட்டார்கள். இப்போது இல்லை, இனி எப்போதும் இல்லை என இப்ராஹிம் கூறியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் பொழுது வாஷிங்டன் ஈரானை 2 முறை தாக்கியுள்ளதால அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என ஈரானின் தலைமை முன்பு கூறியிருந்தது. அமெரிக்காவின் ராஜதந்திரத்துடன் ஈரானுக்கு மிகவும் மோசமான அனுபவம் ஏற்பட்டது என ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபகாயி கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதப்படைகள் நாட்டை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவதால வாஷிங்டனுடன் எந்த உரையாடலோ பேச்சுவார்த்தையோ நடைபெறவில்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஆயிரக்கணக்கானோரை கொன்று வரலாற்றில் மிக மோசமான எரிசக்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உலகளாவிய பணவீக்க அச்சங்களை தூண்டிய இந்த போர் தொடங்கி 4 வாரங்கள் ஆகியும் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதல்கள் இன்னும் குறையவில்லை. தெஹ்ரான் முழுவதும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தொடர் தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் டெலிகிராம் பதிவில் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் உள்ள 2 கடற்படை ஏவுகணை உற்பத்தி தளங்கள் மீது தன்னுடைய விமானப்படை தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நகரின் குடியிருப்பு பகுதியில் இந்த தாக்குதல்கள் நடந்ததாகவும் மீட்பு படையினர் இடிபாடுகளில் தேடி வருவதாகவும் ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான SNN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்ததாக குவைத்தும் சவுதி அரேபியாவும் தெரிவித்துள்ளது. ஆனால் அவை எங்கிருந்து வந்தன என கூறவில்லை. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் தொட்டியை ட்ரோன்கள் குறிவைத்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை எனவும் குவைத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள டெல் அவீவ் மற்றும் கிரியாட் ஷிமோனா போன்ற இடங்கள் மீதும் குவைத், ஜோர்டான் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானில் உள்ள சரியான நபர்களுடன் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஈரானியர்கள் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு மிகவும் விரும்புவதாகவும் செவ்வாய் அன்னைக்கு வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார். 1 மாத கால போர் நிறுத்தத்தை அமெரிக்கா நாடுவதாகவும் விவாதத்திற்காக ஈரானுக்கு 15 அம்ச திட்டத்தை அனுப்பியுள்ளதாகவும் வெளியான செய்திகளை தொடர்ந்து புதன்கிழமை அன்னைக்கு பங்குகள் விலை உயர்ந்திருக்கு. எண்ணெய் விலை சரிந்திருக்கு. இது பாரசீக வளைகுடாவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி மீண்டும் தொடங்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது எனவும் சொல்லப்படுது. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வர வாஷிங்டன் ஈரானுக்கு 15 அம்ச திட்டத்தை அனுப்பியதாக நியூயார்க் டைம்ஸ் செவ்வாய் அன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்கு. 3 வட்டாரங்களை மேற்கோள் காட்டி 15 அம்ச திட்டம் குறித்து விவாதிக்க 1 மாத கால போர் நிறுத்தத்தை அமெரிக்கா நாடுவதா இஸ்ரேலின் சேனல் தெரிவித்திருக்கு. இந்த விவகாரம் குறித்து ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கலைப்பது, லெபனானின் ஹிஸ்புல்லா போன்ற பதிலி குழுக்களுக்கான ஆதரவை நிறுத்துவது, ஹார்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது ஆகிய முக்கிய திட்டங்கள் அதில் உள்ளது எனவும் இஸ்ரேலிய ஊடகம் கூறியிருக்கு.